வணக்கம். ஒளியாம் தமிழே, காலத்தால் ஒழியாத செந்தமிழே, பிள்ளைகள் பல பெற்றாலும் இளமை மாறா கன்னித் தமிழே, உன்னை அள்ளித் தொட்டு அவையோருக்கு திலகம் இட்டு வணங்குகிறேன், உரையை தொடங்குகிறேன். மனிதனுக்கு ஓய்வு கிடைத்த போது விழாக்களும் பண்டிகைகளும் தோன்றின என்பது காலம் காட்டும் வரலாறு. இன்றோ விழாக்களை கொண்டாட ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியுள்ளது. நரகாசுரன் அழிந்தான், கடவுள் வென்றார். இருள் விலகியது, ஒளி பரவியது, தீமை நீங்கியது, நன்மை பிறந்தது. இதில் ஏதாவது ஒன்றுதானே விழாவின் மாண்பு. எங்கு போனது அம்மாண்பு? அடுத்த தலைமுறைக்கு அம்மாண்பை அழியாமல் கொண்டு சேர்ப்பது யார்? வளிமண்டலம் மாசடைந்து புகை விலகவே 1 மாதம் ஆகிறது. அதனால் தானோ தீபாவளி என்கிறோம். நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கி தேவைக்கு அதிகமாய் பொருள் வாங்கி அடுத்தவர்களுக்காக விழா கொண்டாடி வழியை உணர்வதால் தீபாவளி என்றால் சரியாக இருக்குமோ? இல்லை. புது பாதை, புது ஒளி, புது வழி காட்டுவதால் இதை தீபாவளி என்றால் சரியோ? பல ஆயிரம் செலவழித்து ஆடை வாங்குவதை விட ஆடையின்றி அலையும் மனிதனின் சிரிப்பு மேலல்லவா? கருகி கருகி வெடிக்கும் வான வேடிக்கைகளை விட உடல் உருகி உருகி பசியால் வாழும் மனிதனின் சிரிப்பு பெரிதல்லவா? முடிவை உங்களிடமே விட்டு விடுகிறேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. மகிழ்ச்சியாய் கொண்டாடுவோம், மனிதத்தையும் கொண்டாடுவோம். நன்றி.